வணக்கம். இன்று மார்கழி 30வது நாள். திருப்பாவை 30வது பாடலை கேட்டு திருமாலின் அருளை பெறுவோம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொரு வரம்பாய். பாடலின் பொருள்: ஓயாத அலைகளை உடைய பார்க்கடலில் துயில் கொண்டிருப்பவனும் அந்த பார்க்கடலை கடைவதற்காக கூர்மமாக அவதாரம் எடுத்த மாதவனை, கேசி என்ற அரக்கனை வதம் செய்த கேசவனை, நிலவு போன்ற அழகிய முகத்தை உடைய ஆயர்குல பெண்கள் வணங்கி பாவை நோன்பு கடைபிடித்தார்கள். கண்ணனிடம் மன்றாடி அவனது அருளை பெற்றனர். அவர்கள் பாவை நோன்பு இருந்த விதம் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்தில் பிறந்த நம்மாழ்வாரின் மகளான கோதை அழகிய தமிழால் பாடி பாடல்களாலேயே மாலை சூட்டினாள். அவள் பாடிய இந்த 30 பாடல்களையும் பாடி அழகிய 2 தோள்களை உடையவனும் சிவந்த அழகிய கண்களை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமான திருமாலை பாடுபவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் இறையர்களும் எப்போதும் நிறைந்திருக்கும். அவர்களுக்கு எப்போதும் இன்பமாக வாழும் வாழ்க்கை அமையும் என்பது பாடலின் பொருளாகும். ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாடல்களை பலரும் மிகவும் சாதாரணமாக நினைக்கிறார்கள். இதை மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பாட வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் திருப்பாவை பாடல்களை வருடத்தின் அனைத்து நாட்களிலும் பாடி வணங்குவது மிகவும் உயர்ந்த பலனை தரும். இதை படிப்பதால் ஆண்டாளின் அருள் கிடைப்பதுடன் பெருமாளின் அருள் கிட்டும். நினைத்த காரியங்கள் கைகூடும். திருப்பாவையின் 30 பாடல்களையும் மார்கழி மாதத்தில் படித்து பக்தி செய்வது மிகவும் புண்ணிய பலனை தரும் என்று கூறி வாய்ப்பு நல்கிய தமிழருவி வானொலிக்கும் நன்றி பகன்று விடைபெறுவது ரா. விஜயா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, மயிலாடுதுறையிலிருந்து. நன்றி, வணக்கம்.